ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலநடுக்கம் இன்று காலை 11:44 மணிக்கு அமோரி மாகாணத்தின் கடற்கரையில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. 6.7 மெக்னியோட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கிறது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இதனால் 1 மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை இரவு அதே பிராந்தியத்தில் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் தாக்கிய நிலையில் மீண்டும் சில நாட்களிலேயே அதிர்வு ஏற்பட்டிருப்பது ஜப்பான் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பிறகு வடக்கே கொக்கைண்டோ முதல் டோக்கியோவின் கிழக்கே உள்ள சிபா வரை பரந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் ஒரு வாரத்துக்குள்ள மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிப்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அரசாங்கம் ஒரு சிறப்பு ஆலோசனையை வெளியிட்டிருந்ததை நாம் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி ஸ்ரீலங்காவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் கிங்கங்கை, கழுகங்கை, ஹளனிகங்கை மற்றும் பல பகுதிகளில் மேல் பகுதிகளில் மட்டக்களப்பின் சில பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருப்பதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் LS சூரிய பண்டார சொல்லியிருக்கிறார். இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதோடு அது வெள்ள அபாய மட்டம் வரை உயரவில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அத்துடன் சுமார் 34 பிரதான நீர்த்திருக்கங்கள் தொடர்ந்தும் நிரம்பி வழிவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தெதுரு, ஓயா, ராஜங்கனை மற்றும் சேனநாயக்க சமுத்திரம் உட்பட பல முக்கிய நீர்த்திருக்கங்களின் வான்கதவுகள் நீர்மட்டத்தை குறைக்க திறக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை நிலையால் சென்னையிலிருந்து வந்த விமானம் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்க முடியாது மீண்டும் சென்னைக்கு திரும்பியிருக்கிறது.